முன்பொரு காலத்துல ஒரு அழகான சிறிய கிராமத்துல துயரன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய மனைவி அப்புறம் தன்னுடைய தம்பி மகிழனோட வாழ்ந்துட்டு வந்தாரு. துயரனும் மகிழனும் விவசாயம் செஞ்சு அதுல வர்ற காய்கறிகளையும் பழங்களையும் சந்தையில வித்து வாழ்க்கை நடத்திட்டே இருந்தாங்க. மகிழன் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாரு. அவரு தன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. ஆனா துயரன் அதுக்கு அப்படியே நேர்மாறா எப்பவும் வருத்தத்தோட புலம்பிக் கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் காலையில அவங்க 2 பேரும் அவங்களோட வயல்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடச்சே, நேத்து என்னதான் மழை பெஞ்சிச்சுன்னு தெரியல. என்னோட வயலுக்கு தண்ணி வரவே இல்ல போல. என்னோட வயல்ல மட்டும் மழை ரொம்ப கம்மியா பெஞ்சிருக்கு. இங்க இருக்கிற மண்ணு கூட கல்லு மாதிரி இருக்கு. அண்ணா, நான் மேகத்தை என்னோட வயலுக்கு மட்டும் வர வச்சிருக்கேனா என்ன? மழை எல்லாருக்கும் சமமா தான் பேஞ்சிருக்கு. அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா என்னால இந்த நிலத்துல மண்வெட்டிய வச்சு ஒரு வெட்டு கூட வெட்ட முடியலையே. இந்த நிலம் வேலை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனால் உன்னோட வயலை பாரு, அதுக்குள்ள பாதி வேலையை முடிச்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நம்ம 2 பேரும் காலையிலேயே வயலுக்கு வந்துட்டோம். ஆனா நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் வேலை செய்றீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறீங்க. நீங்க வேலை செய்யறதை விட உங்களோட புலம்பல் சத்தம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலையை பாருங்கண்ணே. அட போப்பா, பெருசா வந்துட்ட உபதேசம் பண்றதுக்கு. உனக்கு என்ன தெரியும்? என்னோட தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு காலையில நான் வந்துகிட்டு இருக்கும்போது பூனை வேற குறுக்க போயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு தப்பாவே நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்ப போறாங்க. அண்ணா வாங்க, சைக்கிள்ல ஏறுங்க, நாம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் சரிதான் தம்பி, என்னை அப்படியே வீட்டுல விட்டுடு. அதுக்கப்புறம் மகிழனும் துயரனும் சைக்கிள்ல வயல்ல இருந்து வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்த அந்த கிராமத்துல இருந்த ஒருத்தர் இப்படி சொல்றாரு. அட யாருப்பா சொன்னது சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்து ஒரே நேரத்துல வராதுன்னு? இதோ பாரு, சந்தோஷமும் துக்கமும் ரெண்டும் ஒன்னா சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கு. அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கத கேட்ட மகிழன் சைக்கிள் அவர்கிட்ட நிறுத்தி இப்படி சொல்றாரு. அண்ணா, எங்க அண்ணனோட பேரு மட்டும்தான் துயரன். ஆனா அவர் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாரு. புரிஞ்சதா? இத கேட்டதும் துயரன் எரிச்சலோட சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கினாரு. அப்போ அவரோட வேஷ்டி சைக்கிளோட சக்கரத்துல மாட்டி கிழிஞ்சிருச்சு. மகிழா, நீ எதுக்காக என்ன இந்த சைக்கிள்ல ஏத்திட்டு வந்த? இப்ப இந்த கிராமத்து மக்கள் முன்னாடி என்னோட வேஷ்டியை கிழிக்கணும்னு தானே இப்படி செஞ்ச? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு தம்பியை கொடுத்திருக்கியே. இன்னும் என் தலையில எவ்வளவு கஷ்டத்தை தான் எழுதி வச்சிருக்கியோ. பாருங்க, மகிழன் ஆரம்பிச்சுட்டாரு. இதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மகிழன் எப்பவும் சந்தோஷமா இருப்பாரு, ஆனா துயரன் எப்பவும் அழுதுகிட்டே தான் இருப்பாரு அப்படிங்கறது தான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. மகிழா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அண்ணா, நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணா. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல அந்த கிராமத்துல இருந்த தேநீர் கடையில முத்தையா ஊர் மக்களோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அங்க துயரன் வர்றாரு. வாங்க வாங்க துயரன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஏய் பாபு, அண்ணாவுக்கு ஒரு தேநீர் கொண்டு வா. ரொம்ப நன்றி முத்தையா, எனக்கு தேநீர் கொண்டு வர சொன்னதுக்கு. வாங்க அண்ணா, சூடான தேநீரை குடிங்க. அதுக்கப்புறம் துயரன் தேநீரை வாங்கி குடிச்சாரு. ஏ பாபு, அண்ணனுக்கு மட்டும்தான் தேநீர் குடுப்பியா? எனக்கும் ஒரு தேநீர் கொண்டு வா. அதுக்கப்புறம் பாபு முத்தையாவுக்கும் தேநீர் குடுக்கறாரு. அவங்க 2 பேரும் தேநீரை குடிக்கிறாங்க. அப்புறம் துயரன் மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறாரு. அடடா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் போலவே. தேநீர் வேற இலவசமாவே கிடைக்குது. சரி பாபு, நான் கிளம்புறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா அங்கிருந்து போறாரு. சரி அண்ணா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. இப்ப போனாதான் நான் பஸ் பிடிக்க முடியும். அடடா பாபு, என்ன அருமையா தேநீரை போட்டிருக்க. இன்னைக்கு ரொம்பவும் சுவையா இருக்கு. இப்படி ஒரு தேநீரை நான் குடிச்சதே இல்ல. சரி பாபு, நானும் அப்படியே கிளம்புறேன். எனக்கும் வேலை இருக்கு. ஆமா அண்ணா, வேலைக்கு எல்லாருமே போகணும் தான். ஆனா நீங்க குடிச்ச தேநீருக்கான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க. மொத்தம் 40 ரூபாய். என்ன சொல்ற பாபு? அதான் முத்தையா என்னோட தேநீருக்கான பணத்தை கொடுத்தான்ல. எது முத்தையா கொடுத்தாரா? அவர் என்கிட்ட இன்னைக்கு தேநீருக்கான பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்கிட்ட சொன்னாரு. அவரு போறப்போ என்கிட்ட நீங்க தான் அவருக்கு தேநீர் வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு போனாரு. அடடா, இந்த முத்தையா என்ன ஏமாத்திட்டாரு. அவர் சும்மா விடக்கூடாது. இதுக்காக ஒரு நாள் அவருக்கு நல்ல பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு துயரன் அவர்கிட்ட இருந்த பணத்தை தேநீருக்காக கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு மலையோட உச்சியில போய் உட்காந்து ரொம்பவும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்ப அவரு ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. கடவுளே, இது என்ன வாழ்க்கை? எப்பவுமே எனக்கு ஏமாற்றமும் துக்கமும் மட்டும்தான் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு. என்னோட வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல. அப்படியே அவர் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது வானத்துல ஒரு பருந்து பறந்துகிட்டே இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த பருந்து ரொம்பவும் சுதந்திரமா வானத்துல பறந்துகிட்டே இருக்கு. அது அப்போ அங்க இருந்த ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு. ஆஹா, இந்த பருந்துக்கு என்ன ஒரு ராஜ வாழ்க்கை. சுதந்திரமா வானத்துல பறந்துகிட்டே இருக்கு. இதால எங்க வேணும்னாலும் பறந்து போக முடியும். அது நினைச்ச இடத்துக்கு போய் நினைச்சதை சாப்பிடவும் முடியும். இத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே ரொம்பவும் சுதந்திரமான உயிரினம்னா அது இந்த பறவைகள் தான். நான் மனுஷனா இல்லாம ஒரு பருந்தா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கடவுளே, எனக்கு இந்த மனுஷ பிறவியே வேண்டாம். நானும் இந்த பருந்து மாதிரி வானத்துல பறக்கணும். அதுவும் எந்த கவலையும் இல்லாம சுதந்திரமா பறந்து போகணும். எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்.
அப்போ திடீர்னு அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு முதியவரோட குரல் கேட்டது. தம்பி, உன்னோட வாழ்க்கையில நீ ரொம்பவும் வருத்தமா இருக்கியா? அட நீங்க யாரு தாத்தா? நான் உங்களை இதுவரைக்கும் பார்த்தது கூட இல்லையே. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லப்பா, அதை விடு. ஆனா இந்த விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை எதுக்காக உனக்கு பிடிக்கல? மனித ஜென்மம் தான் இருக்கிறதுலயே ரொம்பவும் மகத்தானது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அட தாத்தா, என்னோட வாழ்க்கையில ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்க வேற உங்களோட உபதேசத்தை கொட்ட வந்துட்டீங்களா? போங்க, போய் உங்க வேலைய பாருங்க. தம்பி, சில நேரங்கள்ல நம்ம மனசார பேசுற வார்த்தைகள் எல்லாமே உண்மையா கூட நடந்துடலாம். அதனால நாம என்ன பேசினாலும் நல்லா யோசிச்சு கவனமா பேசணும். என்ன சொல்றீங்க தாத்தா? மனசார பேசுற வார்த்தைகள் எல்லாம் உண்மையானா நான் இப்பவே ஒரு பருந்தா மாதிரி வானத்துல பறந்துகிட்டே இருக்கணும் இல்ல? நல்லா யோசிச்சுக்கோ தம்பி. நான் சொன்னதை மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. தாத்தா, நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு பெரிய முனிவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களால என்னை ஒரு பருந்தா மாத்த முடியுமா? அப்படின்னா மாத்துங்க பாப்போம். அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஒரு பருந்தா மாதிரி வானத்துல பறக்க ஆரம்பிச்சாரு. ஆஹா, இந்த தாத்தா நிஜமாவே ஒரு கடவுளோட அவதாரம் மாதிரி தான் தெரியுது. நான் இப்போ ஒரு பருந்தாவே மாறிட்டேனே. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எப்ப வேணும்னாலும் எங்க வேணாலும் போகலாம். சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் வானத்துல பறக்கலாம். எனக்கு பிடிச்சத சாப்பிடலாம். அப்படின்னு அவரு ரொம்பவும் சந்தோஷமா வானத்துல பறந்துகிட்டே இருந்தாரு. அவரு அந்த நாள் முழுவதும் வானத்துல ரொம்பவும் சந்தோஷமா பறந்துகிட்டே இருந்தாரு. சாயங்கால நேரமானதுக்கு அப்புறம் அவரு தங்கறதுக்கான இடத்தை தேட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ரொம்ப தூரம் பறந்ததுனால ரொம்ப களைப்பாயிருச்சு. இப்போ ரொம்பவும் பசிக்க வேற செய்யுது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட கண்ணுக்கு சில கோழிகள் தெரியுது. அந்த கோழிகள் எல்லாத்தையும் மகிழன் தன்னோட வீட்டுல வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இதோ நம்ம தம்பி வீட்டுல தான் நிறைய கோழிகள் இருக்கே. இதுல ஒன்ன தூக்கிட்டு போய் சாப்பிட்டா இன்னைக்கு இரவை நாம கடந்துடலாம். இந்த கோழிகள் ரொம்ப சுவையாவும் இருக்கும். அப்படின்னு துயரன் வானத்திலிருந்து பறந்து வந்து மகிழனோட வீட்டு முத்தத்திலிருந்து ஒரு கோழிய பிடிச்சிட்டு சந்தோஷமா ஒரு மரத்து மேல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. மனுஷனா இருந்தப்ப எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. ஆனா இப்ப நான் நினைச்ச நேரத்துல வேணுங்கிறத வேட்டையாடி ரொம்பவும் சந்தோஷமா வாழ முடியுது. சரி, இப்ப இந்த கோழிய சாப்பிட்டு நம்மளோட பசிய போக்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் அந்த கோழிய சாப்பிட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய வீட்டில இருந்த கோழிகள்ல ஒன்னு குறைவா இருக்கிறத பார்த்த மகிழன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அட இது என்ன, என்னோட கோழிகள்ல ஒண்ணு குறையுதே. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இப்ப சாயங்கால நேரமும் ஆயிருச்சு. ஒருவேளை ஏதாவது கீரி இல்லனா ஏதாவது பருந்து புடிச்சிட்டு போயிருக்குமோ? நாளையில இருந்து இந்த கோழிகள் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள இறைய வச்சு பூட்டிடணும். இல்லனா எல்லா கோழியும் காணாம போயிடும் போலியே. அன்னைக்கு இரவு முழுவதும் துயரன் அந்த மரத்திலேயே தங்கி இருந்தாரு. அடுத்த நாள் காலையில என்ன இனிமையான காத்து வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மரத்துல நமக்கு அவ்வளவு சந்தோஷமும் இல்ல. அதனால நாம இப்ப பறக்க ஆரம்பிக்கலாம். மேகங்களுக்கு மேல போய் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் பறக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல இருந்து மேகங்களுக்கு மேல போயிட்டாரு. இதுதான்டா வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம். இதையெல்லாம் அனுபவிக்காம இந்த மகிழன் வயல்ல போய் வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். பாவம், அவன் எவ்வளவு முட்டாளா இருக்கான். அப்போ திடீர்னு சில காகங்கள் வந்து துயரனோட முதுகுல உட்கார ஆரம்பிச்சது. ஏய் காகமே, என்ன செய்றீங்க? என்னோட முதுகுல ஏன் உட்கார்ற? உங்களுக்கு சொந்தமா சிறகுகள் இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல என்னோட முதுகுல இருந்து கீழே இறங்குங்க. இங்க இருந்து போங்க. ஆனா காகங்கள் எல்லாமே அவரோட பேச்ச கேட்காம அவரோட முதுகுல ஏறி உட்கார்ந்து அவரை கொத்த ஆரம்பிச்சது. காகங்களே, தயவு செஞ்சு இப்பவே இதை நிறுத்துங்க. என்னால வலிய தாங்க முடியல. இப்போ உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் மேகங்களுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சாரு. அதனால கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப உயரம் அதிகமானதுனால காகங்கள் எல்லாம் கீழே பறந்து போயிடுச்சு. இப்போ துயரன் மேகங்களுக்கு மேல பறந்து போயிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், என்னை மாதிரி பெரிய பறவைகள் கிட்ட வந்து தொலை செய்யக்கூடாது. புரிஞ்சதா? அதுக்கப்புறம் துயரன் பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துல இருந்த ஒரு தேநீர் கடையில மகிழனும் முத்தையாவும் இருக்கிறத பாக்குறாரு. அட, இது இந்த முத்தையா மாதிரி தெரியுதே. நீ என்ன தேநீர் குடிக்க சொல்லி ஏமாத்திட்டு போனில. இன்னைக்கு உன்னோட கதையை முடிக்கிறேன். இப்ப உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் பறந்து போய் முத்தையாவோட தலப்பாகைய பறிச்சுக்கிட்டு போறாரு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. இந்த பருந்து என்ன கொத்த வருது. என்னோட தலப்பாகையை எடுத்துட்டு போயிடுச்சு. அட முத்தையா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க மண்டையில முடியே இல்லையே. எதுக்காக இந்த பருந்து உங்களை கொத்துறதுக்காக வருது? அப்படின்னு சொல்லிட்டு மகிழனும் முத்தையாவும் அந்த பருந்துக்கு பின்னாடி கொஞ்ச தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை பிடிக்க முடியாம நின்னுட்டாங்க. அடச்சே, இந்த பருந்து என்ன காரியம் செஞ்சிருச்சு? இது இப்போ என்னோட தலப்பாகையை எங்க கொண்டு போச்சுன்னு கூட தெரியலையே. இந்த கிராமத்துல யாருக்குமே நான் வழுக்க மண்டைன்னு தெரியாது. சீக்கிரம் போ, என்னோட தலைப்பாகையை கொண்டு வா. நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுறேன். முத்தையா, அது வானத்துல பறந்து காணாம போயிருச்சு. இப்போ நான் எங்க இருந்து உங்களோட தலபாகையை கொண்டு வர்றது? அதுக்கப்புறம் மதிய நேரம் மகிழன் வீட்டுக்கு வந்தாரு. இப்போ அவரோட மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. மாதவி இன்னையோட 2 நாள் ஆச்சு. அண்ணன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல. அவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல. பத்திரமா இருப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. ஏங்க, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அவர் எங்கேயாவது அவரோட நண்பர்கிட்ட போயிருப்பாரு. சீக்கிரம் திரும்பி வந்துடுவாரு. அவர் எங்க போனாருன்னே தெரியல.
ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போற மாதிரி தெரியுது. அண்ணன் இவ்வளவு நாளா வீட்டை விட்டு வெளியில போனதே கிடையாது. அப்படி போனாலும் உடனே திரும்பி வந்துடுவாரு. நான் போய் கிராமத்துல கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மகிழன் கிராமத்துல இருந்த மக்கள் கிட்ட போய் துயரனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்து இருக்கீங்க? உங்களுக்கு முடி வெட்டணுமா இல்லன்னா ஷேவ் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணா. நான் என்னோட அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயாவது அவரை பாத்தீங்களா? அவரை நேத்து முன்தினம் நம்ம கிராமத்துல கிழக்கு பகுதியில இருக்கிற அந்த மலை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவரை நாங்க யாருமே பார்க்கல. அப்படின்னா ஒருவேளை எங்க அண்ணன் மக்கள் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த மலை உச்சியில இருந்து குதிச்சுட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா 2 நாளா அவரை காணோம். அப்படின்னா ஏதாவது பிரச்சனை தான். அப்படியே அந்த கிராமத்துல இருந்த மக்களும் மகிழனும் எல்லா இடத்துலயும் துயரனை தேடினாங்க. ஆனா அவரை எங்கேயும் பார்க்க முடியல. அதனால எல்லாரும் இப்ப களைச்சு போயிட்டாங்க. எல்லாரும் இப்போ அவரு காணாம போயிட்டதா நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் துயரன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இந்த கிராமத்து மக்களும் என்னோட தம்பியும் எவ்வளவு முட்டாளா இருக்காங்க. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீங்க இன்னும் அதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் இப்ப வேட்டைக்கு கிளம்புறேன். அன்னைக்கு துயரன் எல்லா இடத்துலயும் இரைய தேடி அலையிறாரு. ஆனா அவருக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. இன்னைக்கு நாள் முழுவதும் தேடியும் நமக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கலையே. இன்னைக்கு இரவும் ஆக போகுது. இன்னைக்கு நாம பசியோட தான் தூங்கணும் போல இருக்கு. சரி, பரவாயில்ல. நாளைக்கு காலையில நல்ல இரைய புடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த மரத்துல ஒரு நல்ல கூட்டை கட்டி அதுல நம்ம தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் அவருக்கு கிடைச்ச சில பொருட்களை வச்சு ஒரு அழகான கூட்டை கட்டி அதுல தங்குனாரு. மறுநாள் காலையில அவர் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா ஏதாவது இரைய போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரைய தேடி பறந்து போயிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு எந்த இரையும் கிடைக்கவே இல்ல. அதனால ரொம்பவும் பசியில இருந்த துயரன் மகிழனோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்போ இப்போ எந்த கோழிகளும் இல்ல. மகிழனுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இன்னைக்கு கோழிகளை வெளியே அதனால ரொம்பவும் பசியில இருந்த துயரன் மகிழனோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்போ இப்போ எந்த கோழிகளும் இல்ல. மகிழனுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இன்னைக்கு கோழிகளை வெளியே விடவே இல்ல? இன்னைக்கு மகிழன் கோழிகளை வெளியே திறந்து விட்டாதான் என்னோட வயிறு நிரம்பும். அப்படியே அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மகிழன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. அவர் அங்க வந்த உடனே அங்க இருந்த பருந்த பார்த்து கத்துனாரு. இங்க இருந்து போ. இதுக்கு முன்னாடி நீ தான் என்னோட கோழியை இங்க இருந்து புடிச்சிட்டு போனியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து பருந்த விரட்டுனாரு. தம்பி, நானே ரொம்ப நாளா பசியோட இருக்கேன். ஆனா இப்ப எப்படி உன்கிட்ட என்னோட நிலைமைய சொல்றதுன்னு தெரியல. ஐயோ, என் கூட பிறந்த தம்பி கிட்ட கூட என்னோட கஷ்டத்தை சொல்ல முடியலையே. அதுக்கப்புறம் துயரன் அங்கிருந்து பறந்து போய் தன்னோட கூட்டுல உட்கார்றாரு. அங்க அவர் எச்சம் போட்டதுனால அவரோட கூட்டுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் மேல அந்த கழிவு பட்டுருச்சு. ஏய் பருந்தே, எங்க இருந்து வந்து இங்க கூட்ட கட்டி இருக்க? இதுல என் மேல எச்சம் வேற போட்டிருக்கியா? உன்னை இதுக்கு மேல சும்மா விட்டு வைக்க கூடாது. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அவரு ஒரு கல்லை தூக்கி துயரன் மேல எரிஞ்சாரு. அதனால துயரனுக்கு இப்போ நல்ல அடியும் பட்டிருக்கு. அதனால துயரன் கஷ்டப்பட்டு அங்க இருந்து பறந்து போறாரு. என்னை எதுக்காக இப்படி அடிக்கிற? கொஞ்சம் விட்டிருந்தா என்னோட மண்டையே உடைஞ்சிருக்கும். சரி, இப்ப நான் எங்க தான் போறது? பசியில பறக்கவே முடியலையே. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவும் ஆயிருச்சு. இப்போ துயரன் ஒரு காஞ்ச மரத்துல வேக வேகமாக ஒரு கூட்டை கட்டி அந்த குளிர்ல தூங்குனாரு. திடீர்னு நடுஜாமத்துல ஒரு பெரிய கனமழை பெஞ்சது. எல்லா இடத்துலயும் புயலும் காத்தும் அடிச்சது. அதனால துயரன் அவர் கூட்டோட பறந்து போய் ஒரு இடத்துல கீழே விழுந்தாரு. அப்படி கீழே விழுந்ததுல அவரோட கால்கள்ல அடியும் பட்டிருக்கு. ஐயோ, என்னோட கால்கள் போயிடுச்சு. இப்ப நல்ல அடியும் பட்டிருக்கு. ரொம்ப வலிக்குது. இப்ப நான் என்னதான் செய்யறது? அவரோட கால்கள் அடிபட்டதுனால அவரால சரியா இரைகளை பிடிக்கவும் முடியாத நிலைமையும் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு மேல நான் எப்படி வேட்டையாடுவேன்? நான் சாப்பிடறதுக்கு என்ன செய்வேன்? ஒரு பருந்தா வாழ்றதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. இதுக்கு நான் ஒரு மனுஷனாவே இருந்திருக்கலாம் போலியே. அப்படின்னு அவர் அன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்காரு. மறுநாள் காலையில இரவில் பேஞ்ச மழையால கிராமத்துல எல்லா இடமும் பசுமையா இருந்துச்சு. எல்லா விவசாயிகளும் சந்தோஷமா தங்களோட வயலுக்கு போய் வேலை செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் துயரன் ரொம்பவும் பசியாலையும் வலியாலையும் வாடிக்கிட்டே இருந்தாரு. அடச்சே, நான் ஒரு பெரிய முட்டாள். நான் ஒரு பறவையா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இதுல இவ்வளவு கஷ்டங்கள் வரும்னு நான் நினைக்கவே இல்ல. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. இப்ப நான் சாப்பிடுறதுக்கு கூட ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. சரி, அப்படியே கொஞ்ச தூரம் எங்கேயாவது பறந்து போகலாம். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாரு. அப்போ மறுபடியும் சில காகங்கள் பறந்து வந்துச்சு. அதுல ஒண்ணு துயரனோட முதுகுல ஏறி உட்கார்ந்துச்சு. மத்த காகங்கள் அவரை கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஏய் காகங்களே, என்ன செய்யறீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. எதுக்காக எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன கொத்தாதீங்க.
எனக்கு ரொம்பவும் வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவரு வலி தாங்க முடியாம இன்னமும் உயரத்துக்கு பறக்க நினைச்சாரு. ஆனா அவரு பசியாலையும் வலியாலையும் ரொம்பவும் பலவீனமா இருந்ததுனால அவரால ரொம்ப உயரத்துக்கு பறக்கவும் முடியல. இதனால ரொம்பவும் களைச்சு போய் ஒரு பழைய கட்டடத்துக்கு மேல வந்து உட்கார்ந்தாரு. நான் முன்ன போலவே ஒரு மனுஷனாவே இருந்திருந்தா யார்கிட்டயாவது உதவியாவது கேட்டிருப்பேன். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் இந்த காயங்களுக்கு சிகிச்சையாவது எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கு. இப்ப என்னால யாருகிட்டயும் பேசக்கூட முடியாது. யாருக்கும் என்னோட கஷ்டமும் தெரிய போறது இல்ல. இப்ப நான் என்னதான் செய்யறது அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்துல துயரன் அழுதுகிட்டே இருந்தாரு. கடவுளே, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். ஒரு மனுஷனுக்கு கடவுள் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழணும். என்னோட தம்பி மகிழனை போல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழணும். என்ன மாதிரி எப்பவும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருந்தா இதுதான் முடிவு. இப்படியே சில நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. துயரன் இப்போ ரொம்பவும் பலவீனமாகி இறக்கிற நிலைமையில இருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு செத்த எலி வந்து விழுந்துச்சு. அத பார்த்த துயரனுக்கு சின்னதா இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒருவேளை கடவுள் என் மேல இறக்கப்பட்டு என்னோட பிரார்த்தனையை கேட்டிருக்கலாம் போலயே. இந்த எலிய சாப்பிட்டா நான் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு துயரன் அந்த எலிய சாப்பிட முயற்சி செய்யும் போது அவரால சாப்பிட முடியல. ஏன்னா இப்போ அவரோட அலகு முன்பக்கமா ரொம்பவும் வளைஞ்சு போயிருந்துச்சு. அட, இது என்ன? என்னோட அலகுக்கு என்னாச்சு? இது எப்படி வளைஞ்சு போச்சு? என்னால இப்போ இந்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியலையே. இந்த அலகை உடைச்சிட்டு புதுசா வேற அலகு வளர்றதுக்கு காத்திருக்க கூட என்கிட்ட இப்போ சக்தி இல்ல அப்படின்னு துயரன் இப்போ ரொம்பவும் வருத்தத்துல அழுதுகிட்டே இருந்தாரு. ஆனா அவரால எதுவுமே செய்ய முடியல. இப்படியே துயரன் பல நாட்களா அந்த பழைய கட்டடத்துல பசியோடையும் தாகத்தோடையும் இருந்தாரு. கடைசியா ஒரு நாள் இறந்தும் போனாரு. நமக்கு இந்த விலை மதிப்பற்ற வாழ்க்கையை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு எப்பவும் நன்றி சொல்லி நல்ல செயல்களை செஞ்சு வாழணும். எப்பவும் புகார் சொல்றதும் சபிச்சுக்கிட்டு இருக்கிறதும் சரியில்லை. நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கை. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.